இந்த நிகழ்வு மலேசியாவில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், மலேசியா தமிழர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அடையாளத்திற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது. விமான போக்குவரத்து மிக எளிய முறையில் இருக்கிறதற்கான சூழல்கள் உள்ளது. அதிகமான நாட்டுக்கு மலேசியாவில் போகக்கூடிய விசா ஃப்ரீயாக இருக்குது. அது இல்லாமல் மலேசியா அப்படின்னாவே நம்ம அனைவருக்கும் தெரிகிறது, ட்வின் டவரை சொல்லுவோம், முருகன் 10 கோயில் என்கின்ற முருகன் கோயிலை சொல்லுவோம். இந்த ரெண்டுக்கும் அடையாளமே தமிழர்கள் தான். ஸோ மலேசியாவின் மிக பெரும் செல்வ செழிப்புக்கான உழைப்பு மிக முக்கியமாக இருக்கக்கூடியது தமிழர்களால். ஆதலால் மலேசியாவை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த நிகழ்வில் தமிழை முன்னேற்ற வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே வரலாம். தமிழை முன்னேற்றம்னா தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்களை நாங்கள் டாக்குமெண்டேஷன் பண்ண போகிறோம். அதனால் தமிழ் சார்ந்த ஆர்வம் உள்ளவர்கள், தமிழர்களை முன்னேற்ற வேண்டும் என்று ஆர்வம் உள்ளவர்கள், அதோடு சேர்ந்து வர்த்தகர்கள், வியாபாரிகள் அனைவருமே இதுக்கு தாராளமாக வரலாம். இல்லை நான் ஒரு மாணவனாக இருக்கேன், இதுக்கு வர முடியுமா அப்படின்னா தாராளமாக வரலாம். ஏன்னா நாளைய வருங்காலமே மாணவர்கள் கிட்ட தான் இருக்குது. இப்போவே நல் விதைகளை மாணவர்களுக்கு விதைத்து விட்டோம் என்றால் நாளைய சூழலை அந்த மாணவர்கள் மிக பெரும் வெற்றிகரமாக மாற்றுவார்கள். அதனால் தமிழ் முன்னேற வேண்டும், தானும் முன்னேற வேண்டும் என்கின்ற யாருமே இந்த மாநாட்டிற்கு திரையடல் ஓடியும் திரவையும் தேடிய தமிழர்கள் இப்போது உலக அளவில் 16க்கும் மேற்பட்ட நாடுகளில் பரவி இருக்கின்றார்கள். உலக தமிழர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து அனைத்து தமிழர்களுக்காக ஒரு வியாபார சங்கமும் ஒரு வர்த்தக சங்கமத்தை ஏற்பாடு செய்வதற்காக வரும் ஜூலை 3ஆம் தேதி முதல் மலேசியா கோலாலம்பூரில் உலக தமிழர்களின் வர்த்தக மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ளோம். இந்த மாநாட்டின் மூலமாக ஒவ்வொரு நாடுகளில் இருக்கும் வியாபாரம், தொழில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து அவர்களின் வாழ்வின் தரத்தை உயர்த்தக்கூடிய, தொழிலின் தரத்தை உயர்த்தக்கூடிய பல்வேறு விதமான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்துள்ளோம். இந்த நிகழ்வில் தற்போது 9க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து வருவதற்காக தமிழ் அன்பர்கள் பதிவு செய்துள்ளார்கள். அவர்கள் அனைவரும் வந்து எவ்வாறு அவரவர்கள் நாட்டில் வெற்றிகரமாக தொழிலை செய்து கொண்டிருக்கின்றார்கள், அந்த தொழிலின் மூலமாக தமிழ் சமூகத்திற்கு எவ்வாறு பெரும் மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது என்பதை வெளிப்படுத்த இருக்கிறார்கள். இந்த மாநாட்டின் மிக முக்கியமான நோக்கமாக நாங்கள் வைத்திருப்பது, தமிழ் வளர வேண்டுமென்றால் தமிழர்கள் வளர வேண்டும், தமிழர்கள் வளர வேண்டுமென்றால் வளர்ச்சி இருக்கக்கூடிய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த துறைகளில் அவர்களின் முழுமையான செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். வரும் 2030 நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகம், இந்த 2030க்குள் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து தமிழர்களின் அடுத்த கட்ட துறை முன்னேற்றத்திற்கும் செல்வ முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவதுதான் இந்த மாநாட்டின் மிக முக்கியமான நோக்கமே. ஒவ்வொரு நாட்டிலுமே இருக்கக்கூடிய தமிழர்கள் தனிப்பட்ட முறையிலேயே மிக பெரும் வெற்றி அடைந்துள்ளார்கள். அதற்கு உதாரணமாக இப்போது உலகெங்கும் இருக்கக்கூடிய டாப் 10 பெரிய பெரிய நிறுவனங்களை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய முதன்மை செயலாளர்கள் அனைவருமே வந்து தமிழர்களாய் மட்டுமே இருப்பார்கள். ஆனால் ஒரு வியாபாரத்தில் பெரிய அளவில் இருக்கிறாங்களா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதற்கு காரணம், தமிழர்கள் தன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துச் செல்ல ஒரு உத்வேகமோ ஒரு தன்னம்பிக்கையோ அவர்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல தடை ஏற்படுது. அந்த உத்வேகத்தையும் தன்னம்பிக்கையும் தமிழனுக்கு தமிழர்களாலேயே கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ளோம். இந்த மாநாடு முதல் கட்டமாக இப்போது கோலாலம்பூரில் நடைபெற இருக்கின்றது. அதை தொடர்ந்து பல்வேறு விதமான நாடுகளில் இதை நடத்த இருக்கின்றோம். முதல் கட்டமாக இலங்கையில் இருந்து இந்த மாநாட்டின் அறிவிப்பை அறிவித்து, இலங்கையில் இப்போவே ஒரு 30க்கும் மேற்பட்டவர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த பதிவு செய்த அனைவருமே பல்வேறு துறைகளில் மிகப்பெரிய அளவில் வியாபாரத்தில் வெற்றி பெற்றவர்கள். இவர்களையும் மற்ற நாட்டில் இருப்பவர்களையும் ஒன்றிணைக்க இருக்கின்றோம். தற்போது சிங்கப்பூர், மலேசியா, கம்போடியா, ஏமன், துபாய், பாரிஸ், சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இதற்கு வருவதற்கான பதிவேட்டுகளை பதிவு செய்துள்ளார்கள். இவர்கள் அனைவரையும் வரவேற்று 3 நாள் நிகழ்வுகளாக இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ளோம். இந்த 3 நாட்களுமே
ஒரு தமிழன் ஆதி காலத்தில் எவ்வாறு இந்த உலகத்தில் ஒரு பெரும் வெற்றிகரமான செயல்பாடுகளை செய்தார்கள், செய்வதின் மூலமாக அவர்கள் என்ன மாற்றத்தை இந்த உலகத்தில் செய்தாங்க அப்படிங்கிறத வச்சு அதற்கு அடுத்த கட்டமாக இனி அடுத்த கட்டத்திற்கு நாம் அனைவரும் செயல்பட வேண்டுமென்றால் எந்தெந்த துறைகளில் நம்மளது கவனத்தை செலுத்த வேண்டும், அந்த துறைக்கேற்ற திறமையை எவ்வாறு வளர்த்தி கொள்ள வேண்டும், அந்த திறமையை வளர்த்தி கொள்ள முடியாவிட்டால் அதற்கான குழுவை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்ற பல்வேறு விஷயங்களை இந்த மாநாட்டின் மூலமாக கொடுக்க இருக்கின்றோம். இப்போ இருக்கக்கூடிய டிஜிட்டல் வேர்ல்டில் எந்த நாட்டில் இருந்தாலும் மக்கள் தன்னோட தகவல் பரிமாற்றத்தை ரொம்ப இயல்பாக வைத்து கொள்ள முடியும். இருந்தாலும் சரியான தொடர்புகள் இல்லாமல் இருப்பதும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் இருப்பதாலேயே உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் பறந்து விரிந்து இருக்கிறார்களே தவிர தொடர்பில் இல்லாமல் இருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமாக வியாபாரத்தில் உலகத்தை மாற்ற வேண்டும் என்கின்ற ஆலோசனை இருப்பவர்களையும் தொழில்துறையில் திறமை உள்ளவர்களையும் இணைக்க இருக்கின்றோம். இந்த மாநாட்டிற்கு உலகெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களும் வாருங்கள் வாருங்கள் என மனமாற அழைக்கின்றோம். இந்த மாநாட்டின் மூலமாக தமிழர் வளர்வார்கள், தமிழர் சார்ந்த துறைகள் வளரும், தமிழ் வளரும். அது வளர்ந்தால் பெரும் மாற்றமும் முன்னேற்றமும் நிச்சயமாகவே நடக்கும் என்கின்ற விஷயத்திற்காக இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ளோம். அனைவரும் இந்த அற்புதமான நிகழ்விற்கு வாருங்கள். இந்த மாநாட்டை பற்றிய முழு விவரங்களை எங்களோட வெப்சைட்டில் போட்டிருக்கோம். இதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொருத்தர்களுக்கும் மிக முக்கியமான சில வாய்ப்புகளை தர இருக்கின்றோம். என்ன வாய்ப்புகள் என்றால், உங்கள்கிட்ட சரியான வியாபார திறமை இருக்கின்றது, வியாபாரத்திற்கான சரியான சிந்தனை இருக்கின்றது, ஆனால் எனக்கு அதற்கான முதலீடுகள் இல்லை என்றால் நாங்கள் இதற்கு பல நாடுகளில் இருக்கக்கூடிய மிக பெரும் தமிழ் சார்ந்து பெரும் வெற்றி அடைந்த வியாபாரிகள் முதலீட்டுக்கும் தயாராக இருக்கின்றார்கள். சரியான ப்ராஜெக்ட் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறவங்களுக்கு முதலீட்டுக்கான வாய்ப்புகளையும் தர இருக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் இப்போ இலங்கையில் இருக்கிறவங்க மலேசியாவில் ஒரு நிறுவனத்தை தொடங்கணும்னா என்ன செய்யணும், மலேசியாவில் இருக்கிறவங்க இலங்கை, சிங்கப்பூர் அல்லது வேறு நாடுகளில் ஒரு நிறுவனத்தை தொடங்கணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிற முதல் அக்கு வரை அவங்களுக்கு தெளிவான தேவையான ஆலோசனைகளையும் இலவசமாகவே இந்த மாநாட்டில் ஏற்பாடு செய்ய உள்ளோம். இது மட்டுமல்லாமல் மலேசியா டூரிசம் ப்ளஸ் மலேசியா லைன்ஸ் கிளப், மலேசியாவில் உள்ள மலேசியன் இந்தியன் பிஸ்னஸ் அசோசியேஷன், இன்னர் சர்க்கிள் போன்ற பிஸ்னஸ் அசோசியேஷன், காஃபி அண்ட் ரீசார்ஜ் மூலமாக வரக்கூடிய காஃபி கிளப் போன்ற நிறுவனங்களும் நம்மோட இணைந்து, சேவை நிறுவனங்களும் இணைந்து இந்த நிகழ்வில் செயல்பட இருக்கிறார்கள். ஸோ உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழை முன்னேற்ற வேண்டும், தானும் முன்னேற வேண்டும், அதன் மூலமாக சமுதாயத்தை முன்னேற வேண்டும் என்று நினைப்பவர்கள் வாருங்கள். உலக வர்த்தக மாநாடு, உலக தமிழ் வர்த்தக மாநாட்டுக்கு அனைவரையும் வரவேற்கின்றோம். இந்த நிகழ்விற்கு அனைவரும் வாருங்கள் என்று மனமாற வரவேற்கின்றோம். நன்றிகள் கோடி. கேள்வி மாதிரி போயிடலாம். இந்த நிகழ்வு மலேசியாவில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், மலேசியா தமிழர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அடையாளத்திற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது. விமான போக்குவரத்து மிக எளிய முறையில் இருக்கிறதற்கான சூழல்கள் உள்ளது. அதிகமான நாட்டுக்கு மலேசியாவில் போகக்கூடிய விசா ஃப்ரீயாக இருக்குது. அது இல்லாமல் மலேசியா அப்படின்னாவே நம்ம அனைவருக்கும் தெரிகிறது, ட்வின் டவரை சொல்லுவோம், முருகன் பத்து கோயில் என்கின்ற முருகன் கோயிலை சொல்லுவோம். இந்த ரெண்டுக்கும் அடையாளமே தமிழர்கள் தான். ஸோ மலேசியாவின் மிக பெரும் செல்வ செழிப்புக்கான உழைப்பு மிக முக்கியமாக இருக்கக்கூடியது தமிழர்களால். ஆதலால் மலேசியாவை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த நிகழ்வில் தமிழை முன்னேற்ற வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே வரலாம். தமிழை முன்னேற்றம்னா தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்களை நாங்கள் டாக்குமெண்டேஷன் பண்ண போகிறோம். அதனால் தமிழ் சார்ந்த ஆர்வம் உள்ளவர்கள், தமிழர்களை முன்னேற்ற வேண்டும் என்று ஆர்வம் உள்ளவர்கள், அதோடு சேர்ந்து வர்த்தகர்கள், வியாபாரிகள் அனைவருமே இதுக்கு தாராளமாக வரலாம். இல்லை நான் ஒரு மாணவனாக இருக்கேன், இதுக்கு வர முடியுமா அப்படின்னா தாராளமாக வரலாம். ஏன்னா நாளைய வருங்காலமே மாணவர்கள்கிட்ட தான் இருக்குது. இப்போவே நல் விதைகளை மாணவர்களுக்கு விதைத்து விட்டோம் என்றால் நாளைய சூழலை அந்த மாணவர்கள் மிக பெரும் வெற்றிகரமாக மாற்றுவார்கள். ஆதலால் தமிழ் முன்னேற வேண்டும், தானும் முன்னேற வேண்டும் என்கின்ற யாருமே இந்த மாநாட்டிற்கு தாராளமாக வரலாம். அடுத்த கேள்விங்கம்மா. காமனதை கேள்வி சிவசங்கர் ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்டுங்க, அதுக்கு பதில் சொல்லிடலாம். இந்த மாநாட்டில் முக்கியமான விஷயம் தங்குறது, சாப்பாடு, இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. அது என்ன மாதிரி ஏற்பாடு? அடுத்த முதல்ல மலேசியாவுக்கு வராங்கன்னா அவங்க என்ன மாதிரி இந்த மாநாடோடு சேர்த்து வேறு ஏதாவது பழைய புராதன இடம், தமிழர்கள் இடம் அப்படி ஏதாவது இருக்கா?
மூணாவது இந்த மலேசியாவில் உள்ள யார் யார் முக்கிய பிரமுகர்கள், அவங்களோட சந்திப்பு, அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள். ஓகே, சூப்பருங்க. இந்த மாநாட்டில் மிக முக்கியமாக மலேசியாவில் இருக்கக்கூடிய மிக பெரும் வெற்றியாளர்களாக இருக்கக்கூடிய தமிழர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறோம். ஆல்ரெடி 4 டத்தோ என்கின்ற உயர் பதவிகளை, உயர் பட்டம் பெற்ற வியாபார வெற்றியாளர்களை அங்கே சந்திக்கிறக்க சூழல்கள் ஏற்படுத்தியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மலேசியாவில் உள்ள தமிழர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களுக்கான பயணங்களை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதில் சில இறை நம்பிக்கைக்கு இருக்கக்கூடிய இடத்திற்கும் கூட்டிகிட்டு போகிறோம். அது இல்லாமல் மலேசியாவில் வெற்றிகரமாக வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நிறையா நிறுவனங்களுக்கு நேரடியாகவே நம்ம வரக்கூடியவங்களை கொண்டு போய் காமிக்கிறோம். மலேசியா அப்படிங்கிற நாட்டில் ஒரு தமிழர் இப்படித்தான் வியாபாரத்தை நடத்திட்டு இருக்காரு, இவ்வளவு வெற்றிகரமாக நடத்துகிறார் அப்படிங்கிற நேரடியாக அவங்களையும் சென்று காமிக்க இருக்கின்றோம். வர இருப்பவர்களுக்கு நேராக மலேசியா வந்து திரும்பி போகிற வரைக்கும் அவர்களுக்கான தங்குவதற்கான வாய்ப்புகளும், அதற்கப்புறம் உணவு, அவர்களுக்கான பாதுகாப்பு, இந்த நிகழ்வுக்கான விஷயங்கள் அத்தனையுமே நம்ம ஏற்பாடு பண்ணுறோம். வரணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டா உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் தாராளமாக மலேசியாவை நோக்கி ஜூலை 3ஆம் தேதி வந்து இறங்கினாவே நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுக்கும் கூடவே இருந்து பத்திரமாக உங்களை திருப்பி அனுப்புவோம். அது மட்டுமல்ல, நிகழ்வுக்கு நீங்கள் வரணும்னு முடிவு செய்த உடனேயே உங்களை பற்றி ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரொஃபைல் வீடியோ எடுத்து அந்த ப்ரொஃபைல் வீடியோவை நம்மளோட வெப்சைட்லையும் நம்மளோட சோசியல் மீடியாலையும் உங்களை பற்றிய தகவல்களை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுக்குமே அனுப்ப இருக்கின்றோம். நீங்கள் என்ன வியாபாரம் செய்கிறீங்க, அந்த வியாபாரத்தின் மூலமாக என்ன தமிழர்களுக்கு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்குது, நீங்கள் எப்படி இந்த தொழிலுக்குள்ளே வந்தீங்க, என்ன விஷயத்திற்காக நீங்கள் தமிழும் நீங்களும் முன்னேறணும்னு நினைக்கிறீங்க போன்ற விஷயங்களை வீடியோவாக எடுத்து அதையும் நம்ம ப்ரொமோட் பண்ணி தர இருக்கின்றோம். 3 நாள் செக்ஷன் ஷெட்யூல் என்ன மாதிரி இருக்க போகுது சுருக்கமாக? இந்த நிகழ்வு மொத்தமாக 4 நாட்களாக இருந்தாலும் 3 நாட்கள் தான் மெயின் கான்ஃபரன்ஸை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த 3 நாள் மெயின் கான்ஃபரன்ஸில் முதல் கட்டமாக உலகத்தில் தமிழர்கள் வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழில்கள் என்ன, முற்காலத்தில் வெற்றி அடைந்ததுக்கு காரணம் என்ன, இப்போது வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழில்கள் என்ன, அவர்கள் அதற்கு கையாண்ட யுக்திகளை சொல்கிறோம். 2வது பாகமாக சொல்லக்கூடியது வருங்காலத்தில் எந்த தொழிலில் கவனத்தை வைத்தால் ஒரு வியாபாரி முன்னேற முடியும், அதுவும் தமிழர்கள் மிக முக்கியமாக என்னென்ன தொழில்களை கவனத்தை வைக்கலாம். ஏன்னா இப்போ பிஸ்னஸ் சிஸ்டமே மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் கேமரா அப்படிங்கிறது மிக முக்கியமான பிஸ்னஸாக இருந்துச்சு. இப்போ கேமரா அப்படிங்கிறது எல்லாரோட கையில் இருக்கக்கூடிய செல்ஃபோனாகவே மாறிடுச்சு. நம்ம வச்சிருக்கக்கூடிய தொழில் தான் இன்னும் 50 வருஷம் காசு கொடுக்குன்னு நினச்சிட்டு இருந்தால் வருங்காலத்தில் அந்த தொழில் இல்லாமையும் கூட போகலாம். ஆதலால் வருங்காலத்தில் எந்த மாதிரி தொழிலை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டும், இப்போ நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழிலில் இப்போ இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவை, இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் எல்லாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ப்ரெசன்டேஷனை கொடுக்க இருக்கின்றோம். அதற்கு அடுத்தது அடுத்த கட்ட தொழிலுக்கான வெற்றியாளர்கள் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறதா நாங்கள் மிக முக்கியமாக அனைத்து வியாபாரிகளையுமே கவனமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். உலகத்தில் எப்போதுமே ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய தொழில்னு சொன்னால் உணவு தொழில், அதற்கு அடுத்தது அழகு சாதன பொருட்கள் சார்ந்த தொழில்கள், அதற்கப்புறம் டிஜிட்டலில் இருக்கக்கூடிய சேவை சார்ந்த தொழில்கள் தான் பெரும் வெற்றி பெறும். அடுத்தது மருத்துவத்துறை. இந்த 4 துறையை சார்ந்தும் உங்கள் தொழிலை கவனத்தில் வையுங்க என்கின்ற முக்கியமான குறிக்கோளாகவும் இந்த மாநாட்டில் கொடுக்க இருக்கின்றோம். இறுதியாக லோக்கல் இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸை கொடுக்குறோம். அதற்கப்புறம் வர இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே மிகப்பெரு அளவில் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பர்சனல் கன்சல்டிங் மாதிரியும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் சில ஆலோசனைகள் தேவைப்படும். அதற்கு வெற்றியாளராக இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், தமிழ் சார்ந்த தொழிலதிபர்கள் அதற்கான வாய்ப்புகளுக்கான ஆலோசனைகளையும் தர இருக்கின்றார்கள்.